ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் நம்பர் 2 கொடுக்குறோம். நோட்டில் இதை கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து இதில் கொடுத்து இதோட இன்னொரு அவுட்புட் எடுத்து இதில் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம இந்த பல்ப் வந்து எதுக்காக வந்து நம்ம பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது யூடியூப் சேனலுக்காக வந்து 2 குடம் மாதிரி வைப்போம் இல்லையா. நம்ம வந்து 2 குடம் வாங்கியிருக்கோம். அது அம்ப்ரெல்லாவில் தான் வந்து நம்ம 2 வாங்கியிருக்கோம். 2 சாஃப்ட் லைட் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த 2 சாஃப்ட் லைட் பாக்ஸுக்கு வந்து நம்ம லைட்டை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா வந்து அந்த ஒரு இன்னொரு பிராண்ட் ஒரு இது இருக்குது, லைட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 7000 வரும். அது வந்து வேறு ஒரு அதே கோடெக்ஸ் பிராண்டில் தான் இருக்குது. எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டேன், ஒரு 6000 7000 ரேஞ்சில் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு பெரிய எல்இடி மாதிரி இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன எல்இடி நிறைய இருக்கும். அது வந்து ஒரே எல்இடியாக நல்ல இவ்வளோ பெருசுக்கு இந்த ஸ்கொயர் அளவுக்கு ஒரு ரவுண்டாக இருக்கும். இந்த ஸ்கொயர் அளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுதான் பெரிய ஒரு எல்இடியாக இருக்கும். சாஃப்ட் லைட் பாக்ஸுக்கு அந்த மாதிரி எல்இடி தான் போடுவாங்க. அதையும் போட்டுட்டு அதை வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு 6000 7000 வரும். இதுவே நீங்கள் ஒரு 85 வாட்ஸ் ஒரு எல்இடியோ இல்லை 65 வாட்ஸ் எல்இடியோ நல்ல பவர்ஃபுல் எல்இடியோ வந்து வாங்கிட்டு பிரைட்னஸ் வந்து நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து செலவு கம்மி தானே. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போது நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இது வந்து லெக்ராண்ட் பிராண்டோட ஒரு ரெகுலேட்டர். நீங்கள் வந்து எனி ரெகுலேட்டர் கூட எடுத்துக்கலாம், எந்த ரெகுலேட்டர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ரெகுலேட்டராக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து நான் ஸ்டெப் ரெகுலேட்டராக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இது ஆன் பண்ணால் டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் அப்படியே நைஸாக இருக்கும். அதாவது எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ரெகுலேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே எந்த ஒரு மைன்யூட்டான பாயிண்ட்டில் கூடி நீங்கள் ஈஸியாக வந்து பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை லைன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு கிராம்ப்டன் பல்பு, 23 வாட்ஸ் பல்பு, 2300 லூமின்ஸ் பவர் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 2300 லூமின்ஸ் அப்படின்னா அதோட பிரைட்னஸ் பவர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே டியூப் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகமாக பவர் இழுக்கும். அதில் வந்து 4200 4100 இந்த மாதிரி லூமின்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது வந்து 220 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகிற பல்ப் தான். இப்போ இதில் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து இந்த ஹோல்டரில் கொடுத்துடலாம். அதாவது ப்ளூ கலர் தான் வந்து நோட்டில், அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம இப்போது நோட்டில் கொடுத்துடலாம். ஓகே, இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ப்ளூ கலர் வந்து இப்போ நம்ம வந்து நியூட்ரலில் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இனி அடுத்தது வந்து இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலரை வந்து நம்ம இப்போ இந்த ரெகுலேட்டரில் ஜாயின் பண்ணிடலாம். ரெகுலேட்டரில் ரெட் கலர் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து நோட்டில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இனி அடுத்தது வந்து இப்போ வந்து பல்புக்கு வந்து நோட்டில் கிடச்சாச்சு. இனி அடுத்தது ஃபேஸ் கிடச்சா தான் பல்ப் எரியும். இப்போ இந்த ஃபேஸ் எது மூலிமா வரும் அப்படின்னா, இது வந்து நோட்டில், இது வந்து ஃபேஸு. இப்போ வர ஃபேஸ் வந்து இதுக்குள்ளே போய் அவுட்புட் ஆகி இங்கே வரும். அப்போ வந்து நம்ம இங்கே ரெகுலேட் பண்ணும்போது நமக்கு பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதுதான் வந்து சர்க்யூட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு சின்ன ஒயர் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ரெகுலேட்டரை வந்து வெளியே வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து ஃபேஸ் இது வழியாக வந்துருச்சு. இது வழியாக ரெகுலேட்டர் ஆகி அவுட்புட் ஆகுது. அவுட்புட் ஆகிற லைனை வந்து இப்படி இந்த பல்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பல்ப் வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபேஸை வந்து நம்ம இதில் குத்திடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1ல் வைக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ வந்து நான் 1ல் வச்சுருக்கேன். மறுபடியும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1ல் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து 2ல் வைக்கிறேன். 2ல் வச்சோன்னா அதோட கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்குங்களா. இப்போ 3ல் வைக்கிறேன். 3ல் வச்சோன்னா இதோட பிரைட்னஸாக இருக்குது. ஓகேங்களா, 4ல் வச்சோன்னா அதை விட பிரைட்னஸ்ஸு. 5ல் வச்சோன்னா ஃபுல் பிரைட்னஸாக இருக்குது. ஓகேங்களா, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்படி சைடாக வச்சு பார்த்தா தான் தெரியும். 1 2 3 4 5 இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேமராவோட வெளிச்சம் வந்து டைரெக்டாக அந்த லென்ஸில் விழுகிறனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்படி சைடாக வச்சா தான் அதோடய பிரைட்னஸ் வந்து அளவு என்னங்கிறது வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீட் லைட் பாக்ஸ் வைக்கிற பிளேஸ் தான் இது. அதுக்கான ஹோல்டர் தான் வந்து அந்த மாதிரி வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து இதை வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவோட டெட் எண்ட் வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம டைட் பண்ண வேணாம். நமக்கு வந்து இந்த பல்ப்லேயே வந்து இந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து மெட்டல் பாடி தான். ஸோ இதை வந்து
இப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹோல்டரை வந்து இப்படி திருப்பி லாக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது. இது வழியே இந்த ஒயரை வந்து விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த சாஃப்ட் லைட் பாக்ஸிலேருந்து இதோட அவுட்புட்டிலிருந்து வருது இல்லையா, இந்த ஒயர் தான் இது. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பவர் சப்ளையில் குத்தலாம். இப்போ ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் இது வழியே போய் இது வழியே வருது. இது வந்து நோட்டில் ஓகேங்களா, ஃபேஸும் நோட்டில் இப்போ வந்து நம்ம மெயினில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து சப்ளை வந்து உள்ளே வந்துட்டுருக்கு சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0ல் இருக்குது. இப்போ வந்து 1ல் வைக்கிறேன். 1ல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆகுது. அப்புறம் மறுபடியும் 2ல் வைக்கிறேன். இப்போ வந்து 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் பக்கத்தில் இருக்கும்போது பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து அப்படியே அதை கம்மி பண்ணுறேன். ஃபுல்லாக கம்மியாயிருச்சு ஓகேங்களா. இது வந்து 1 2 3 4 5 ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம பிரைட்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரண ஒரு 23 வாட்ஸ் பல்பு மட்டும் தான் போட்டிருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம ஒரு நல்ல ஹெவியான ஒரு பல்ப் போட்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த 6000 7000 கொடுத்து வந்து அந்த வீடியோ லைட்டிங்காக வந்து நம்ம பெரிய எல்இடி பாக்ஸ் வாங்கி பின்னாடி மாட்டுவோம். பின்னாடி வாங்கி மாட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து ரிமோட்லேயே பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேனுவலாகவும் பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப ரேட் அதிகம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 85 வாட்ஸு இல்லை 75 வாட்ஸ் இந்த மாதிரி எல்இடி பல்ப் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து அதே மாதிரி நல்ல பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. நான் வந்து 23 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா 65 வாட்ஸ் 75 வாட்ஸ் பிரைட்னஸான வந்து எல்இடி வந்து போடுங்க. நீங்கள் வந்து எல்இடி பல்ப் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்பைரல் பல்பு அந்த குச்சி பல்ப் மாதிரிலாம் வந்து அந்த டங்ஸ்டன் பல்ப்லாம் வந்து போடாதீங்க, எல்இடி பல்ப் போடுங்க.